ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 1 தெய்வீக சம்பத்துக்களை முதலில் சொல்லுகின்றேன் என்று முடித்திருந்தார். ஸோ தெய்வீக சம்பத்துக்கள் அப்படின்னா குணங்கள், சம்பத்து அப்படின்னா சங்கம், எந்த தெய்வ குணங்களின் சங்கத்தை தெய்வீக சம்பத்து என்று சொல்லுவார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்குலேருந்து நம்ம என்னென்ன குணங்களை நம்ம வளர்த்துக்கணும், இந்த குணங்கள் எப்படி நமக்கு ஞானத்துக்கு அல்லது பேரின்பத்திற்கு பேரானந்தத்திற்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போறார். சரியா? ஸோ தெய்வ குணங்கள் நிறைய மென்ஷன் பண்ணுவாரு, அசுர குணங்களை கொஞ்சம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு ஸ்டெப்பா ஒரு குணமா நம்ம பார்க்கலாம். ஸோ அபயம், சத்துவம், சுத்தி அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அதை அப்படியே சொல்லி வர ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட சாத்வீக குணங்களுக்குள் முதன்மை பெற்றவை எவையோ அவை அபயம், சத்துவம், சுத்தி என்று துவக்கும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றன. ஸோ முக்கியமான குணங்கள், நல்ல குணங்கள், தெய்வீக குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல கண்ணன் சொல்லுகின்றான். ஸ்லோகம் அபயம், சத்துவம், சுத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல குணம், சத்துவம் சுத்தின்றது அடுத்தடுத்து வரிசையா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். முதல்ல அபயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். கவனமாக கேள். பெரும் வெள்ளத்தில் விழுந்து முழுகாதவனுக்கு ஜலத்தில் சைதன்யத்தால் ஏற்படும் நடுக்கம் உண்டாகாதது போலே, பத்தியமாக ஆகாரம் செய்வதை நியமமாக பூண்டவன் வீட்டில் ரோகம் இன்னதென்று அறியப்படாமல் இருப்பது போலே, கர்மங்களை அனுஷ்டிக்கும் போது எவன் அகங்காரத்தை தலையெடுக்க ஒட்டானோ அவனை சம்சாரத்தின் பயம் விட்டு விலகி போயிருக்கும். இதுதாங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்கோர்ஸ் இந்த குவாலிட்டி, இந்த பாயிண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இந்த தெய்வீக குணங்கள்ல நீங்க ஏதாவது ஒன்னு டெவலப் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், நீங்க ஞானிதாங்க. ஏன்னா எல்லாமே ஒவ்வொன்றுமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை 100% ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மீது எல்லா லாக்கையும் நீங்க உடைச்சாதான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரி, எடுத்த உடனே அபயம். அபயம்னா என்ன? பயம் அற்ற தன்மை என்பது முதல் லட்சணமாக கண்ணன் சொல்லியிருக்கின்றான். சரியா? அப்போ இந்த தெய்வீக லட்சணம், தெய்வீக லட்சணத்தை பேச ஆரம்பிக்கிறாரு கண்ணன். அதுலயே ஃபர்ஸ்ட் லட்சணமே அபயம்னு போடுறாரு. அப்ப இட் கிவ்ஸ் டு பி a little more important அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பயமற்றவனால் மட்டும்தான் ஞானத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு அர்த்தம். பயத்தின் சுவடு உன்னிடம் இருக்கின்ற வரை நீ ஞானியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சொல்லிடலாம் ஈஸியா. சும்மா பயம் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு டவுட் வந்துடும். அதுக்காக அவர் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னார். என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு? ஜலத்தில் ஃபர்ஸ்ட் வெள்ளத்தில் விழுந்து முழுகாதவனுக்கு ஜலத்தில் சைதன்யத்தால் ஏற்படும் நடுக்கம் உண்டாகாது போல. அதாவது வெள்ளம் பயங்கரமா அடிச்சு போயிட்டு இருக்கு, அதை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயம் வராது. உள்ள நீங்க விழுந்துட்டீங்கன்னா சொல்லவே வேணாம் எப்படி பயம் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து அடித்து போய்கிட்டு இருந்தாலும் அதை நீங்க அதுல மூழ்காத வரைக்கும் எப்படி உங்களுக்கு பயம் என்பது சுத்தமாக வராதோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பத்தியமாக ஆகாரம் பூண்டவனுக்கு நோய் என்பதே வராது. சரியா? 100% கரெக்டா என்னென்ன சாத்விக் உணவை சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமத்தோடு ஒரு பத்தியமாக சாப்பாடு வந்து கொண்டிருக்கிறான், ஆட்டோமேட்டிக்கா நோய் வரப்போகுது. அப்போ சாப்பாட்டுல ஒரு கோளாறு பண்ணாதானே நோய் வரப்போகுது. அப்போ தண்ணியில குதிக்கலைன்னா பயம் வராது, சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்டா நோய் அப்படிங்கிற பயம் நமக்கு வராது. அதே மாதிரி அப்படின்னு சொல்லி கர்ம அகர்மங்கள் செய்யும் போது எவன் அகங்காரத்தை தலையெடுக்க ஒட்டானோ அவனுக்கு பயம் வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பயத்தையே ஏன் அகங்காரத்தோட லிங்க் பண்ணினார் அப்படிங்கறதுதான் நீங்க மெயினா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? ஒட்டுமொத்த ஆன்மீகத்தின் இலக்கு அகங்காரத்தை அழிப்பதுதான் இல்லையா? இப்போ ஆசைன்னு சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எங்கிருந்து முளைச்சது? அகங்காரத்திலிருந்து தான் முளைக்கும். நான் இந்த உடல் என்று தவறாக நினைத்தேன் அல்லவா, அங்கதான் வில்லங்கனே ஸ்டார்ட் ஆச்சு. ஒட்டுமொத்த அசுர இயல்புகளுக்கும் நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்ச அந்த முட்டாள்தனம் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. பயம் அப்படிங்கிறதுக்கும் இந்த அடிப்படையில இந்த நான் உடம்பு அப்படிங்கிறத பேஸ் பாயிண்டாவே வைக்கிறாரு. ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னாலே அவன் ஞானிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ஈகோ இல்லாதவனுக்கு தானே பயம் இல்லாம இருக்கும்.
ஈகோ இருந்துச்சுன்னா பயம் கண்டிப்பா இருந்துதானே ஆகணும். உங்களுக்கெல்லாம் பெரிய டவுட் வரலாம். எத்தனையோ அகங்காரிகளை பார்த்திருக்கேன் அப்படின்னு பயந்தாங்கொல்லிகள் மாதிரி தெரியலையே அப்படின்னு தோணலாம். பட் ஆக்சுவலா ட்ரூத் கிடையாது. யாருக்கெல்லாம் ஈகோ ஹெவியா இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பயங்கர பயத்துல இருப்பாங்க. மென்டல் பேஷண்ட்ஸ்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஈகோ அதிகமா உள்ளவங்க. ஈகோவின் விளைவாக பயம் என்பது அவர்களுக்கு நிரந்தரமாக தங்கிவிடும். பயத்தின் உச்சம் பைத்தியக்கார ஸ்டேஜ், அதாவது மென்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு மென்டல் நம்ம கண்ட்ரோலே இல்லாம போறத நம்ம மென்டல் பேஷண்ட்னு சொல்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆக வைக்கிறது எதுன்னா ஈகோ தான். எதை வச்சு ஆக்குது அப்படின்னா பயத்தை வச்சு. நீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய யாரை வேணா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஆயிடுமோ ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் தான் அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு மூல காரணமா இருக்கு. நீங்க 1000 பேர் வச்சுக்கோங்க. அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அட்டென்ஷன் சீக்கிங் சிண்ட்ரோம், டிஃபரெண்டா பேர் வச்சுக்கோங்க. அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஆங்ஸைட்டி டிஸார்டர், என்ன வேணா வச்சுக்கோங்க. எல்லா வியாதிக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். பயத்துக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ. சிம்பிளா முடிச்சிடலாங்க. நீங்க சைக்காலஜி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களே புரட்டி பாருங்க. இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து டிஃபரெண்டா எக்ஸாமின் பண்ணி இவனுக்கு கரெக்டா என்ன டிஸார்டர்னு வேற கண்டுபிடிக்கிறாங்களா? அப்படி அந்த டிஸார்டர்னு கண்டுபிடிச்சு அதுக்காக மாத்திரைகளை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரூட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஈகோ தான். என்னதான் பேஷண்ட்டுக்கு மாத்திரை கொடுத்து நீ கியூர் பண்ணாலும் ஈகோ எடுக்காத வரைக்கும் முழுசா கியூர் ஆகாது. தட் இஸ் வை இன்னைக்கு மென்டல் பேஷண்ட்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு முழுமையான கியூர் அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு வகையில அவங்களை வந்து தள்ளிட்டு போறதுக்கு வேணா அந்த டாப்லெட் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர முழுமையான கியூர் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரூட்டான இந்த ஈகோ ஒழிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. பயத்தை எடுப்பதுல மட்டும்தான் இருக்கு. பயம் இருக்கிற வரைக்கும் ஈகோவை அழிக்கவே முடியாது என்பதை சரி, ஈகோ இருக்கிற வரைக்கும் பயத்தை ஒழிக்கவே முடியாது அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈகோன்ற ஸ்பரிசம் படாத வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அடித்து கொண்டோடும் வெள்ளம் அப்படிங்கிறது தான் ஈகோ. அவ்வளவு பயங்கரம். ஆனா அதை நீ தொடாத வரைக்கும் நீ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பத்தியமாக சாப்பாடு கொண்டு கொண்டிருக்கிறவன் பயப்பட வேண்டியதில்லை. நான் ஈகோ இல்லாத இருக்கிற வரைக்கும் உனக்கு பயம் வராதுன்னு அர்த்தம். சரியா? இதுல எக்ஸ்ட்ராவா என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காருன்னா கர்மா அகர்மங்கள் செய்யும் போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் செய்கிறேன் அப்படின்னு நீ செய்ய ஆரம்பிக்கிற. குவைட் நேச்சுரலி உன் கையில ஒரு மண்ணு இல்லை அப்படிங்கிறது உண்மை. அந்த உண்மையை மறந்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. ரிசல்ட் உல்டாவா வந்துச்சுன்னா மொத்த கில்ட்டியே உனக்குள்ள வந்து அது பயமா மாறும். என்னடா என் கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா என்ன? ஏன்னா உன் கையில ஒண்ணும் இல்லைங்கிறது ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பயம் வராது. ஆனா நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது சாதிக்க முடியல அப்படின்னா பயமா மாறும். ஏன் முடியல? ஏன் என்னால முடியல? ஏன் என்னால முடியாம போயிடுமோ? அப்ப மறுபடியும் முடியாம போயிடுமோ என்ற பயம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா அந்த நான் என்ற அகந்தையில இருந்து பிறக்கிறது. அங்க அகர்மான்னு சேர்ந்து சொல்லியிருக்காரு. நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதும் பயம் வரும். சோம்பேறித்தனமா எதுவுமே நான் செய்யாம உட்கார்ந்திருப்பேன். நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா பயம்தான் வரும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ளேயே வந்து இப்ப நம்ம வந்து கராவட்டா சொல்லிட்டோம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நமக்கு ஏதாவது ஆப்பு வச்சிருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எய்ய வச்சிடுவானுங்களோ எப்படியாவது இப்படி எல்லாம் வந்து தாட்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஓட வைக்கிற இடமே ஈகோ தாங்க. ஒன்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் ஈகோ the thoughts ஆட்டோமேட்டிக்காவே பயங்கரமா ரெடியூஸ் ஆயிடும். ஏன்னா நீ நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்காக நீ லட்சக்கணக்கில் எண்ணங்களை ஓட்ட வேண்டியது இருக்கு. எவன்கிட்டயே அவமானப்பட்டுட கூடாதுன்ற ஈகோ வந்ததுன்னா நான் மனசுல வாழ்றதுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வண்டியை ஓட்ட வேண்டியது இருக்கு. இப்படி அகங்காரம் என்பதுதான் வேறாக இருந்து உன் எண்ணத்திற்கு எண்ண ஓட்டங்களுக்கு ஆணிவேரா இருக்கின்றன. அப்போ கண்ணா பின்னான்னு ஓடும்போது குழப்பம் வருகிறது. குழப்பத்தில் பயம் வருகிறது. பயத்தின் உச்சத்தில் பைத்தியம் பிடிக்கிறது. ஸோ இதுதான் நடக்குதுங்க. ஸோ தேர்ஃபோர் பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். பயம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணீங்கனாலே பயங்கர சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏங்க சிம்பிளா சொல்லிடுறேங்க. துக்கம்னாலே பயம் தானேங்க. ஒரு மனிதனுக்கு துக்கம் அப்படிங்கிறது எதுல வேணா வரட்டும். நீங்க பயம்னு போட்டுறலாம். இப்ப நான் என்ன சொல்லலாம்? லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற துக்கம் அப்படின்னு. லாஸ் ஆயிடுச்சு. அதனால துக்கப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு பயங்கர துக்கத்துல இருக்கான்.
பணத்தை இழந்துட்டேன்னு துக்கத்துல இருக்கிறவன் ஏன் வந்து துக்கப்பட்டுட்டு இருக்கான்? அந்நாள் இந்த பண இழப்பை மீட் அவுட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு விடுவேனோ என்ற பயம்தானே இன்டைரக்ட்லி. இப்ப நீ கஷ்டப்படுற, ஆனா பணம் இருக்கு. ஆனாலும் இந்த இழப்பை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த இழப்பு எனக்கு துக்கத்தை கொடுத்து விடும் என்று ஒரு பயப்படுகிறார். இன்னும் துக்கம் குடுக்கல. ஆனாலும் துக்கம் கொடுத்து விடுமோ என்ற பயம்தான் உன்னை இப்போது அள வைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பயம் சொல்லலாம். அல்லது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ, ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அகங்காரத்தில் செய்து விட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பயந்துகிட்டு இருப்ப. ஏன்னா நான் எல்லாமே சரியா தான் பண்ணணும் அப்படிங்கிற ஈகோ. அது ஒரு பயம். நான் வந்து பெர்ஃபெக்ட் இல்லாம பண்ணிட்டு அதனால தோல்வி அடைஞ்சுட்டேன். அப்போ நான் சரியில்ல. பயம். ஏன்னா நான் கரெக்ட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இருக்கலையோ அப்படிங்கிறது ஒரு பயம். நீங்க ரவுண்டு கட்டி பாருங்க. எப்படி வேணா யோசிச்சு பாருங்க. சுத்தி சுத்தி ஒருவன் சோகத்தில் இருந்தான் என்றால், இன்டைரக்ட்லி அவன் ஒரு பயத்தில் இருக்கின்றான் என்ற அர்த்தம். பயம் இல்லாதவனுக்கு சோகம் என்பது இருக்க வழியே இல்லை. பயம்தான் வெவ்வேறு வடிவங்களில் அவனுக்கு வெவ்வேறு துக்கங்களாக அவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றனவே தவிர, பயமே இல்லாதவனுக்கு துக்கம் எப்படி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட யோசிச்சு பாருங்க. இந்த அபயம்னு ஏன் இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய அவ்வளவு முக்கியமா போட்டாரு அப்படின்றது புரியும். போட்டதோட பெருசா என்ன சொல்லிட்டாருன்னா, ஈகோ இல்லாம இருந்தா மட்டும் தான் அந்த பயம் போகும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஈகோ எடுக்கிறது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு தாங்க கஷ்டம். பயம் என்பது தான் துக்கத்திற்கே ஆணி வேர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றார். அப்ப அந்த பயத்தை தூக்குவதற்கு அகங்காரம் தான் பயத்திற்கே மூல காரணம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு எதிரி ஏங்க ஆதரிக்க போறோம்? இந்த ஈகோ தான் எனக்கு பயத்தை குடுக்குதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, அதை ஏன் ஆதரிக்க போறோம்? குப்பையில போட தயாரா இருக்க மாட்டோமா? அப்ப இட்ஸ் a ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஈகோ இஸ் a detrimental, அதாவது எனக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய, மோசமான பயத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அகங்காரத்துக்கு நீங்க செல்லம் கொடுக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவன் கர்மா கர்மங்கள் அனுஷ்டிக்கும் போது அகங்காரத்தை தலையெடுக்க விட்டானோ அவனே சம்சாரத்தின் பயம் விட்டு விலகி போயிருக்கும். எவனுக்கு ஐக்கிய பாவம் மிக்கவும் விஸ்தாரம் அடைந்து தனக்கு வெளிப்பட்டு தோன்றும் ஜகத் முழுவதும் ஆத்மஸ்வரூபமே என்று தோன்றி போகுமோ அவனிடத்தில் பயத்தின் பேச்சே முற்றிலும் அற்றுப் போயிருக்கும். டெய்லி டெய்லி குட் மார்னிங் மெசேஜ்ல நான் அதுதான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரூட் அதுதானே. இவ்வுலகம் அனைத்தும் எனது மாய ஸ்வரூபம், எனது ப்ரொஜெக்ஷன், எனது பிரதிபிம்பம். நான் ஆத்மஸ்வரூபம். என்னுடைய பிரதிபிம்பமாக இந்த ஜகத்தும் விரிந்திருக்கின்றது. இங்கே என்னை தவிர எதுவுமே இல்லை. இங்கே வெறும் மாய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லாமே நானாக இருந்து கொண்டு என்னோடு நான் விளையாடிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஃபீல் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்னஸ் ஃபீல் ஒருத்தன்ட்ட இருந்தாலே எவ்வளவு பெரிய கிக்குன்னு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க டோட்டலாவே ஒன்னஸ் ஃபீலா மாறிட்டீங்கன்னா, இந்த ஜெகமே நான், அனைத்தும் நான் அப்படின்னு எல்லாருடையும் ஒன்னஸ் ஃபீல்ல இருந்தீங்க அப்படின்னா, உன்னை பார்த்து நீ பயப்படுவியா? ஏங்க நம்ம இன்னொருத்தனை பார்த்து நம்ம பயப்படலாங்க. என்னையே பார்த்து நான் பயப்படுவேனா? So that is the very, very important key factor. நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜகத் என்பது என்னுடைய பிரதிபிம்பம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இது ஞானத்துல பேசிட்டு இருக்கேன். இல்ல பக்தியில பேசணும்னாலும் ரொம்ப ஈஸி தான். நான் கண்ணனின் ஒரு அங்கம். இந்த பிரபஞ்சம் கண்ணனே, கண்ணனே மாய விளையாட்டிற்காக ஆயிரம் ஆயிரம் வடிவங்களில் இங்கே வந்து கொண்டிருக்கின்றான். இங்கே என்னோடு விளையாடி மகிழ்வதற்காகவே லட்சோப லட்ச ரூபங்கள் தரித்து வந்து கொண்டிருக்கிறேன். கண்ணனை பார்த்து பயமா வரும். அவன் வருவான் 1000 வேஷத்துல, பயமுறுத்தக்கூடிய வேஷங்களில் வருவான். ஆனா கண்ணன் பயமுறுத்துறதுக்கு வேஷத்துல வந்துட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும்ல. அப்போ டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். எத்தனை பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் என்ன வந்தாலும் விளையாட்டுக்காக கண்ணன் வருகின்றான், கண்ணன் வருகின்றான்னு ஃபீல் பண்ணா, கண்ணனை பார்த்து ஏதாவது பயமாங்க வரும். ஸோ டோட்டலி இம்பாசிபிள். ஸோ தட் இஸ் வை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹையர் நாலேஜினுடைய இம்பார்ட்டன்ஸை. ஈகோவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மா எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு. ஈகோ இல்லைன்னா தான் பயம் போகும்னு சொல்லிட்டாரு. ஈகோவை எப்படி போக்குறதுக்குன்னு அடுத்து கேட்பீங்கல்ல. ஈகோவை போக்குறதுக்கு தி பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பது. நீ கிருஷ்ணனிடம் சரணாகதி செய்வது, அனைத்தும் கண்ணனே என்று உணர்வது. இல்லையா முழுமையான ஞானத்தோடு அனைத்தும் நான் என்று அந்த ஞானத்தில் திளைப்பது. பெஸ்ட் கிருஷ்ணா ஃபீல்னே வச்சுக்கோங்களேன். ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி, பரபிரம்ம சிருஷ்டி என்று இருக்கிறதுன்னு பார்த்துட்டேங்க நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது. அப்படி நீ ஞான யோகியா இருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது கூட பரபிரம்மே நான் புரிஞ்சு போயிருச்சு. ஆனா இப்ப இருக்கிற ஸ்திதி ஜீவஸ்திதி.
ஆனா அந்த ஜீவஸ்திதிக்கு எது அஸ்திவாரமா இருக்கு? ஈஸ்வர ஸ்திதி. ஈஸ்வரன் யாரு? இந்த ஜீவனுக்கு சுகத்தை கொடுக்கிறதுக்காகவே பிரபஞ்சமா மாறி நமக்கு விளையாட்டை கொடுக்கிறதுக்காக பேஸ் பிளாட்ஃபார்மா இருந்து எல்லா ரூபங்களுமாக வந்து ஆனந்தப்படுத்துவதற்கென்றே வந்தவன். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணா ஃபீல் தான் வந்து முடியுது. சரியா? நீ ஞானத்துல யோசிச்சா கூட கிருஷ்ணா ஃபீல் தான் போய் முடியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனித்தும் கண்ணன் என்ற புரிதலிலே ஈஸ்வர சிருஷ்டியை ஜம்முன்னு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஒன்னஸ் ஃபீல். சோ அனைத்தும் ஒன்று என்ற அந்த அற்புத தன்மை ஒன்றுதான் அகங்காரத்தில் இருந்து உன்னை வெளியே வர வைக்கும். அதுதான் பயத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் மெயினா சொல்ல வர்றாரு. எவனுக்கு ஐக்கிய பாவம் மிக்கவும் விஸ்தாரம் அடைந்து ஐக்கிய பாவம்னா ஒன்னஸ் ஃபீல். தனக்கு வெளிப்பட்டு தோன்றும் ஜகத் முழுவதும் ஆத்மஸ்வரூபமே என்று தோன்றி போகுமோ அவனிடத்தில் பயத்தின் பேச்சை முற்றிலும் அற்று போயிருக்கும். தன்னை கரைத்துவிட வந்த ஜலத்தோடு ஒன்றுபட்டு போகும் உப்பை போல தனக்கு வெளிப்பட்டதான ஜலத்தோடு ஒன்றுபட்டு போகும் ஒருவன் பயம் என்பதை முற்றிலும் நாசம் செய்து வைத்திருப்பான். இவ்வகைப்பட்ட நிலையே இங்கே அபயம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே நன்கறிந்தவன் முடிவான எல்லை என்றது. இதுக்கு பேர் தான் அபயம்னு சொல்லி முடிச்சாரு. இன்னொரு போற போக்குல செம எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாரு. உப்பு கடல்ல விழுந்து கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் அது ஒன்னஸ் ஃபீலுக்கு எக்ஸாம்பிள். சரியா? தன்னை விட்டு இந்த ஜெகத்தை வேறாக நினைக்கும் வரைக்கும் தான் எனக்கு பயம் அப்படிங்கிறது ஒண்ணு வரவே வரும். உப்பை போல் நான் இந்த ஜகத்தோடு கரைந்து விடுவேயானால் அப்படின்னா என்னோட அகங்காரம்னு நான் உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்த ஃபீல் அதை வெட்டிட்டு அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத ஃபீலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னா, உப்பா இருந்த நான் கடலா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன கண்டு நான் ஏன் பயப்பட போறேன்? ஒன்னஸ் ஃபீல் தான் எகெயின். ஸோ அல்டிமேட்லி இந்த அபயத்துல அவர் கொடுத்த அந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் டெய்லி அனுப்புற குட் மார்னிங் மெசேஜ் தான். ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வாங்க அனைத்தும் மாயை என்று புரிந்து கொள்ள கிருஷ்ணா ஃபீலுக்குள்ள அல்லது ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள என்ட்ரி ஆறது மட்டும்தான் உங்களை அகங்காரத்தில் இருந்து விடுபட வைக்கும். அது ஒன்றே பயத்தில் இருந்து விடுபட வைக்கும். அது ஒன்றே உங்களை ஞானியாக்கும். இதுதாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா சொல்லியிருக்காரு. We will see one by one tomorrow.